குரு ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 15, 2026 முதல் 2026 பிப்ரவரி 21, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை 7 நாட்களுக்கான மிதுன ராசிக்கான ராசி பலன் மட்டும். இதில் முதல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல பலன்கள் இந்த 7 நாட்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், மிதுன ராசியிலிருந்து சந்திரன் மகரத்தில் தற்போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை இருப்பதால் 2 நாட்கள் சந்திராஷ்டமம் தொடரும். அதுக்கடுத்து அது 9ஆம் இடமான கும்பராசியும் செல்கின்றது, 10ஆம் இடமான மீனராசிக்கு செல்வதனால இந்த வாரத்தில் 8, 9, 10 இந்த 3 இடங்களை மையப்படுத்தி தான் இந்த வாரம் பலன்கள் அமையும். அந்த அடிப்படையில் பாசிட்டிவான விஷயங்கள், நேர்மறையான பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்குன்றால், உங்கள் தொழில் செய்யும் வேலை நீங்கள் ஏற்ற முடியதாக இருக்கும். அது விரிவுபடுத்தும்னு நீங்கள் நினைக்கலாம். மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி புரிகிறதுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள். கட்டுமானத்துறை, கட்டிடம் சார்ந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த வேலை செய்பவர்கள், தொழில் செய்பவர்கள் உயர்வை காணலாம். அதுக்கான விஷயங்களை, மண்மனை போன்ற விஷயங்களை வாங்கணும் முற்பட்டால் கூட அதுக்கான சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்ற வாரம். உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். புதிதான வணிக அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள்லாம் ஈடேறலாம். நிதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய அறிவின் புரிதல், ஞானத்தின் துணை நிதி சார்ந்த இழப்புகளை உங்களால் சில விஷயங்களை தவிர்க்க முடியும். எச்சரிக்கையாகவும் இருக்க முடியும். புதிதாக திருமணம் ஆனவர்கள், காதல் உறவுகள் சிறப்பானதாக இருக்கும். இந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும், கிழமைகளாக இருக்கும். இந்த அடிப்படையில் இது நேர்மறையான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள். நெகட்டிவான விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது எதிர்மறையான விஷயங்கள், அதாவது 2 நாட்கள் மட்டும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சந்திராஷ்டமம் தொடர்றதுனால சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எதிர்மறையாக தான் இருக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனம் சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த 2 நாள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக அதிகப்படியான முதலீடுகள் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற வீணான பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. புதிதாக நீங்கள் வேலையை தொடங்குறீங்கன்னா இந்த 2 நாட்களில் சிரமத்தை உண்டாக்குவதாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி முயற்சிக்காத வேலை பணிகளை முயற்சிப்பதாக இருக்கும். கருத்து ரீதியான விவாதங்கள், உங்கள் கருத்துக்கு எதிரான நிலை கொண்டவர்களும் தேவையற்ற விவாதங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இதில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவதாக இருக்கும். ஆனால் உதவுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள முழுதாக நம்புவதும் எதிர்காலத்தில் சில சிக்கல்களையும் கொண்டு போய் விடும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, அதை அடுத்து புதன்கிழமை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாத நாட்களாக இருக்கின்றது. அதனால் இன்றைய சொல்லப்பட்ட விஷயங்களை கவனித்து ஏற்புடைய விஷயங்கள், அதாவது நேர்மறையான விஷயங்களை அதிகப்படுத்தி எதிர்மறையான விஷயங்களை குறைத்து கவனித்து உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்த்து இந்த வாரம் சிறப்புடைய வாரமாக தாங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தின் உங்களுக்கு ஏற்புடைய ராசியான எண்கள் 3, 6. ராசியான நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதாவது உங்களுக்கு பிடித்த ஆலய வழிபாடு, உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கொண்டு தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் ராசி கொண்ட நண்பர்களுக்கு இக்காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.